Hi friends, welcome to Sunshine Recipes. இன்னைக்கு நம்ம கொரியன் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தாலே செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் வேக வச்ச பாஸ்மதி அரிசி ஒரு 2 கப் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் 2 முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா அது அரிசியோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன்ஸ், 1 கப் கேபேஜ், 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான கொரியன் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.